பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா? ம். என்னன்னா யார் அந்த சார்ன்னு வந்து கட்சியே வந்துட்டு சொல்லல அப்படின்னா அதுக்கான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் இருக்கு. வெளியிடுவேன்னு சொன்னாரு. பட் இது வரைக்கும் வெளியிடலையே. ஸோ ஆமா. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இல்லையா? ஸோ இன்னொன்னு இந்த மாதிரி எந்த கேசஸ் அந்த ஆளுங்கட்சியில நடக்கும் போதா இருக்கட்டும், அப்ப எதிர்க்கட்சி யாராக இருந்தாலும் அவங்க விமர்சிக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே. ஏன்னா இங்க எப்படின்னா மேபி மேபி அப்படிங்கிற ஒரு ப்ரெசம்ஷன் பேஸ்ல தான் எல்லாமே போகுது. ஏன்னா அப்ப வந்துட்டு இல்லங்க இந்த காவல்துறை இருந்தா சரியா விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியோட அழுத்தம் இருக்குமோ அப்படின்றது எங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்துல தான் அதிமுக சார்பில இருந்து வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்களும், இங்க பிஜேபி தரப்புல இருந்து வழக்கறிஞர் மோகன்தாஸ் அவர்களும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கும் அங்க பதியப்பட்டது. அதன் விளைவாகத்தான் டிசம்பர் 28ஆம் தேதி எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்க அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க. ஸ்னேகா பிரியா, ஐமன் ஜமால், பிருந்தா. இவங்க 3 பேரும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. 3 பேரும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள். அதாவது ஞானசேகரன் வீட்டு மீதான நோட்டீஸ் இந்த துறைகளுக்கு அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டம் ஞானசேகரன் மீது ஜனவரி 5ஆம் தேதி கூண்டாஸ் போடப்பட்டது. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உள்ள வந்தாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு இல்லையா? அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 6 வழக்குகள்ல கொள்ளை வழக்குகள்ல ஞானசேகரன் வந்துட்டு குற்றவாளி இவர்தான் அப்படின்னு கொண்டு வரப்பட்டு அதுல ஃபர்ஸ்ட் வந்து பள்ளிக்கரணை போலீசாரால வந்து அவர் திரும்ப கஸ்டடியில எடுக்கப்பட்டு விசாரிச்சு திரும்ப வந்து அவர் வந்து ஜெயில புழல்ல அடைக்கப்பட்டார். இந்த மாதிரி 6 வழக்குகளும் இருக்கு. அதுக்கான எஃப்ஐஆர் அதுக்கான சார்ஜ் ஷீட் இந்த இடத்துல போடப்படதான் போகுது கண்டிப்பா. ஓகே. அப்படி இருக்கும் போது இங்க திரும்ப இதுதான் சஸ்பெக்ட் ஆக்சுவலி. ஏன்னா விசாரணை கோணம் சரியாக இல்லையோ சோ அந்த மாதிரியோ இருக்கும் போது இல்ல கண்டிப்பா அப்ப அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் இங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமே இவ்வளவு தூரம் வந்து கோர்ட்டு படி ஏறி வந்து சாட்சி சொல்லியிருக்காங்கன்னா அந்த சாட்சியங்களை வைத்துதான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம். அப்ப இல்லங்க எனக்கு வந்து போலீஸ் இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் சொன்னதை கேட்கல. இப்ப நம்ம இந்த விஷயம் அரக்கோணம் விஷயமே பார்த்தோம்னா தெரியும். அந்த பெண் அங்க சொல்லியிருப்பாங்க. நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காவல்துறை நான் சொன்னதை அவங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணல. என்கிட்ட இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சைன் வாங்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கேஸ்லயும் பாதிக்கப்பட்ட விக்டிம் வெளியில வந்து கண்டிப்பா சொல்லணும் அந்த இடத்துல. இல்ல கோர்ட்லயாவது அந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே நடந்ததா இந்த கேஸ்ல இல்ல இல்லையா?